நான் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும், இல்லை மணி அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும், அதுவும் இல்லைங்க. எனக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத நான் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்லைங்க. நான் தியானம் கற்றுக்கணும், யோகா மெடிடேஷன் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதற்கான ஒரு குருவை, ஒரு டீச்சரை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதுவும் யூடியூப்பில் ஆன்லைனில் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது? இவங்கக்கிட்ட போனால் இவங்க ஏமாற்றவே மாட்டாங்க. இவங்க சொல்கிறத நான் நம்பி ஒரு ஆக்ஷனில் நான் இறங்கிடுவேன். இவங்க கொடுக்குற மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட ரீசன்ட் டேஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகுது. என்ன அப்படின்னு சொன்னால், நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரோடைய வீடியோவையுமே தரவாக பார்ப்பேன். அவங்க வீடியோவை அப்லோட் பண்ண உடனே டக்குன்னு போய் நான் பார்த்துடுவேன். ஓகேங்களா? உங்களோட சேனல் இன்னும் நிறைய சேனல்லாம் இருக்குது இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி பயன்படுத்துறது, எப்படி ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சேனலை நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த சேனலில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மெத்தட்ஸ் கொடுக்குறாங்க. இதை நம்புங்க, இதை நம்புங்க, இதை நம்பாதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை கொட்டுறாங்க இல்லையா. நான் இதில் எதை பண்ணுறது, நான் எதை மெத்தடை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இந்த கேள்விக்கான பதிலையும் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த 2 கேள்விக்கான பதிலுமே ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குருமாரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுடைய வழியில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்குன்னு நீங்கள் பர்சனலாக போயிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், அல்லது லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படியெல்லாம் இல்லை. ஓகேங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ்லேயும் லைஃப் கோச்சிங் கிளாஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி, ஓகேங்களா, பர்சனலாக பேசி உங்களை ஃபுல்லாக மைண்டை செட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜியை எல்லாத்தையும் ஹீல் பண்ணி, அதற்கு பிறகு உங்களோட மைண்டை செக் பண்ணி உங்களுக்கு என்ன மென்டாலிட்டியில் நீங்கள் இப்போ இருக்கீங்க, ஓகேங்களா, அதாவது உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் என்ன மென்டாலிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மெத்தட்ஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த மெத்தடாக இருந்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? அப்படி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் என்ன மென்டாலிட்டியில் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, ஓகேங்களா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்த விஷயங்கள் என்ன, இதை எதையுமே தெரிஞ்சுக்காம உங்களுக்கு அந்த லைஃப் கோச், அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் பார்த்திங்க அப்படின்னா எதையுமே ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனையோட டெப்த் என்ன, உங்களுடைய மனநிலையோட டெப்த் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சொல்யூஷனை கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வீடியோஸையே பார்த்து, ஓகேங்களா, எனக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் இத்தனை பேரோட வீடியோவை பார்க்குறேன் இல்லையா, இத்தனை பேரோட வீடியோவையும் பார்த்து இதையும் பண்ணலாம், அதையும் பண்ணலாம், அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இது பெரிய முட்டாள்தனம். அதற்கு பதிலாக எல்லாரோட வீடியோவையுமே பாருங்கள், ஆனால் ஒரு வியூவராக இருந்து பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். முதல் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, புரியுதுங்களா? ஸோ எல்லாரோட வீடியோஸையும் பார்த்துட்டு ஃபைனலாக இதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணும்ல, இவங்க தான்டா பாயிண்ட்டை பேசியிருக்காங்க, இந்த விஷயம் என் லைஃபுக்கு சூட் ஆகுதுடா அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அவங்கள பின்பற்ற ஆரம்பிங்க. ஓகேங்களா? அதுவும் அவங்ககிட்ட பர்சனலாக கோச்சிங் போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வாங்க.
அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க, அவங்க என்ன மென்டாலிட்டியில் பேசுகிறாங்க, ஓகேங்களா, அவங்களுடைய நாலேஜ் என்ன, சரிங்களா. அவங்க ஜஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, சீக்ரெட் புக்கு, இந்த ஆழ் மனதின் அற்புத சக்தி, இந்த மாதிரியான பல புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதையெல்லாத்தையும் படிச்சுட்டு ஒப்பிச்சிட்டு இருக்காங்களா, இல்லை இவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை இவங்க ஒரு சர்வே எடுத்து அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது போல் சரியாக கண்டுபிடிச்சி அவங்கள பின்பற்ற ஆரம்பிங்க. அவங்களுடைய ஃபாலோவராக நீங்கள் இருந்தால் போதும், ஓகேங்களா. அதையும் தாண்டி உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா மட்டுமே அந்த பர்சன்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங்கோ அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸோ ஜாயின் பண்ணுங்கள். புரியுதுங்களா. ஒரே நேரத்தில் பல பேரை பார்த்துட்டு, ஓகேங்களா, பல வீடியோஸை பார்த்துட்டு பல மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு பல விஷயங்களை பின்பற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஒருவேளை நீங்களே ஸ்டேபிளாக இல்லை, இந்த வீடியோ தான் நம்ம லைஃப்பை மாற்ற போகுது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கும் பொழுது அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே நிகழலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே வெக்ஸ் ஆகி போயிடுவீங்க. அடடா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் எனக்கு பிடிக்கலடா, இதெல்லாம் நான் வெறுத்துட்டேன்டா, இதெல்லாம் உண்மையே கிடையாதுடா, இதெல்லாம் ஏமாத்துகிற வேலைடா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே ஆழமாக பதிய வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் மிராக்கல் எல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக நடக்காதுங்க. பாருங்கள், இங்கே இருக்க நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் மிராக்கல் நடக்கணும், எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஆனால் மிராக்கல் நடக்கணும், அப்போ தான்ப்பா நம்புவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னைக்கு குட்டி குட்டியான விஷயங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பெரிய பெரிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. குட்டி குட்டியான விஷயங்களையே நீங்கள் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய மிராக்கலை நீங்கள் எதிர்பார்க்குறது வேஸ்ட்டுங்க. ஸோ அதனால் இன்னிலிருந்து இக்கணத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுங்கள்.